பேரை சொல்லிக்கணும். அப்படி சொல்லுங்க. கட்சிகள் இப்போ வந்து தமிழ்ன்னு சொல்லி கொண்டு இருக்கிறது 3 பேர். தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும், மற்றது நாங்கள். இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோட உங்களுக்கு தெரியும் அந்த அமைப்போட அனுபவப்பட்ட ஆக்களும் வந்து இருக்கிறோம் இங்கே. அப்போ அப்படியெல்லாம் இருக்க வந்து நாங்கள் வந்து ஒரு சும்மா கற்பனைக்கு விடக்கூடாதானே. நாங்கள் என்ன சொன்னாலும் வந்து நாங்கள் அவர்களை வந்து கடுமையாக விமர்சித்து, நாங்கள் அவர்களும் எங்களை கடுமையாக விமர்சித்தோம். ஆகவே நாங்கள் கூட்டு சேர்றேன்டா வந்து சிலர் சொல்லுவாங்க பதவிக்காக இல்லாட்டி ஏதோ ஒன்றுக்காக என்று சொல்கிறதே வந்து அப்படி எல்லாம் இல்லை. இது உண்மையில் வந்து ஒரு கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாடுக்குத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம்ன்றதை நிரூபிக்கிறதுக்கு வந்து நாங்கள் ஒரு ஒப்பந்தம் கூட வந்து செய்தோம். ஒரு ஒப்பந்தம் செய்து நீங்கள் எல்லாம் அந்த ஒப்பந்தம் செய்த நிகழ்வுக்கு வந்து நீங்கள் நாங்கள் அந்த இடத்துல வந்து அந்த ஒப்பந்தத்தில் இருக்கிற விஷயங்களை பற்றியும் வந்து கொஞ்சம் ஆழமாக வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம். இப்போ இருந்தால் அதுக்கு பிறகு வந்து எங்கட பக்கத்துலேருந்து தமிழ் தேசிய பேரவைன்ற பக்கத்தில் இருந்து அந்த ஒப்பந்தத்தை செய்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு வந்து அந்த ஒப்பந்தம் செய்திருக்காட்டி வந்து அவர்களுக்கு இந்த உள்ளூராட்சி சேவையில் வந்து ஒரு பதவியும் வந்திருக்காது. விசேஷமாக யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால் வந்து அங்கே தான் அவர்களுக்கு பதவிகள் கூடுதலாக எதிர்பார்த்திருக்கலாம். எந்த ஒரு சபையிலையும் வந்து அவர்களுக்கு எதுவுமே வந்து வந்திருக்காது. அதில் வந்து பங்கிடுறதாக இருந்திருக்கும் வந்து தமிழரசு கட்சியும் நாங்களும் மட்டும்தான். ஒன்றில் தமிழரசு கட்சிக்கு வந்து தவிசாளர் பதவியிலும் வந்து உபதவிசாளர் பதவி நாங்களும், இல்லாட்டி மாறி நாங்கள் தவிசாளர் பதவியும் தமிழரசு கட்சி தவிசாளர் பதவியாக தான் இருந்திருக்கோம். என்னென்னா நாங்கள் தான் 1ஆம் 2ஆம் இடத்துல தமிழ் தேசிய அரங்கில் வந்து இந்த கட்சி. அப்படி இருக்க வந்து நாங்கள் விட்டு கொடுப்பலை செய்து வந்து நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு இந்த ஒப்பந்தத்தில் கொள்கையிலேயே வந்து இணங்கினபடியால் வந்து நாங்கள் எங்கட பக்கத்தில் இருந்து அந்த விட்டு கொடுப்பலை செய்து வந்து அவர்களுக்கு அந்த பதவியில் வந்து உறுதிப்படுத்துறதுக்கு நாங்கள் வேலை செய்கிறாங்க. அதனால் அப்படி செய்யவும் வந்து அவர்கள் அதையெல்லாம் மறந்து இன்றைக்கு அந்த ஒப்பந்தம் அவர்களோடு நாங்கள் செய்த ஒப்பந்தத்தையே மறுத்த தமிழரசு கட்சியோட வந்து சேர்ந்திருக்கிறதாக நீங்கள் சொல்கிறீர்கள். ஊடகங்கள் நாங்கள் அறிகிறோம். அவர்களை கேட்டால் வந்து அவர்கள் எங்களுக்கு வந்து இப்போவும் வந்து மெசேஜ் அனுப்பி கொண்டு இருக்காங்க வந்து எங்களோட ஒப்பந்தம் இப்போவும் உயிரோடு இருக்கா நம்மளங்க சொல்கிறேன். அப்போ நாங்கள் அப்படி இல்லை தானே, நாங்கள் அப்படி அந்த என்ன சொல்கிறேன் இங்கேயும் அங்கேயும் தெரியாமல் தெளிவு இல்லாமல் நடந்து கொள்கிற ஆக்கள் இல்லை தானே. அப்போ நாங்கள் சொல்லிட்டோம் நீங்கள் இப்படி நடந்து கொண்டால் வந்து நீங்களாகவே விலகி கொண்டுட்டீங்கள் என்று நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்று நாங்கள் உங்களுக்கு ஊடகங்களுக்கு வந்து நான் நினைக்கிறேன் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னமே சொன்னாங்க. அவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க. கொள்கையே விரும்ப இல்லைன்னு முதல் எங்களோட வந்து கதைச்ச தமிழரசு கட்சியும் கொள்கை சரி இயலாத இடத்துல வந்து சரி நாங்கள் சைன் பண்ணோம்னு சைன் பண்ணி போட்டு பதவியை எடுத்தது போட்டு கொள்கையும் மண்ணாங்கட்டியம் என்று சொல்லி கொண்டு போகிற டிடிஎன்ஏம் வந்து ஒன்று சேர்ந்துருக்குறாங்க. சரியானே, அதுதான் இந்தியா யதார்த்தம். ஆனால் இந்த நிலைமை மாறணும். எங்களை பொறுத்தவரை வந்து இந்த நிலைமை மாறணும். நாங்கள் தமிழரசு கட்சியோடையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடையும் இப்போ அவர்கள் செய்து கொண்ட கூட்டுகள் மாதிரி அல்ல. நாங்கள் ஒரு கொள்கை ரீதியான ஒரு இறுக்கமான ஒரு இணக்கப்பாட்டுக்கு வரணும். அதுதான் உண்மையிலே இந்தியான் காலகட்டத்தின் அவசியம். அது வாரதுக்கு வந்து எங்கட பக்கத்தில் இருந்து அவர்களில் வந்து ஒரு சில உத்தரவாதங்கள் அத்தியாவசியம். நாங்கள் அந்த உத்தரவாதங்கள் கொள்கை ரீதியான விஷயங்கள் என்ற விடயத்தில் நாங்கள் ஏற்கனவே அவர்களுக்கு சொல்லியும் இருக்கிறோம். எதிர்காலத்தில் வந்து அவர்கள் மேலதிகமாக அது சம்பந்தமாக எங்களோட கதைக்க விரும்புகிறார்கள்னா நாங்கள் நிச்சயமாக வந்து அவர்களோட வந்து அந்த விஷயங்களை பற்றி கதைக்கிறதுக்கு தயார். நீங்கள் மறக்கக்கூடாது, இந்த இணக்கப்பாட்டை ஏற்படுத்துறதுக்கு வந்து நாங்கள் 2024 வந்து நாங்கள் தான் முதல் ஆரம்பிச்சினாங்க. அதை நிப்பாட்டி வச்சதை வந்து தமிழரசு கட்சியின் இந்தியான் பதிலோ உண்மையானதோ எனக்கு என்னென்னு தெரியல, தலைவரும் செயலாளரும். சரியான. அப்போ அதில் வந்து அவர்கள் அதை திருத்தி அவர்கள் இல்லை தாங்களாகவே வந்து அதை முன்னெடுக்க தயார் விருப்பம் என்று காட்டி வந்து எங்களை கூப்பிட்டால் வந்து அந்த கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர தயார் என்றால் நாங்கள் அதுக்கு ஒத்துழைப்போம். அதில் தமிழரசு கட்சியை விமர்சித்து வந்த தமிழ் மக்கள் கூட்டணி இந்த கூட்டணியில் வந்து இப்போ உப செயலாளர் ஒரு கருத்தை சொல்லியிருக்க தாங்கள் இணைந்து செயல்பட தயார் என்று அதோட விளம்பரங்கள் தமிழரசு கட்சியோட உப செயலாளர் மணிவண்ணன் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். தமிழரசு கட்சியோட இணைந்து செயல்பட தயார். அது வேண்ட உரிமை வைக்கிறது சரியென்றால் சரியாக புதிய அரசியல் சீர்திருத்தம் நிறைய நேரத்தில் வந்து பொது ஆவணம் வந்து பொதுவாக தயாரிக்கிறதா தமிழரசு கட்சி அழைப்பு விட்டுருக்கு. ஜனநாயக கூட்டணி தமிழரசு கட்சி
என்ன புது அரசியல் ஆவணம் ஒன்று தயாரிக்கிறதுக்கு அண்மையில் கடந்த சந்திப்பில் அதுக்கு தமிழ் கட்சிகளுக்கும் அழைப்பு இருக்கு. அப்போ அந்த அழைப்புக்கு உங்களோட கருத்து? எங்களுக்கு அழைப்பு வேற இல்லை. சரி. Thank you.